போலந்து குடியரசின் வெளியுறவு அமைச்சர் மே 28 முதல் 31 வரை இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார். இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கொள்கைக்கான உயர் பிரதிநிதியும் ஐரோப்பிய ஆணையகத்தின் துணைத் தலைவருமான காஜா கல்லாஸை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளியுறவு அமைச்சர் சிகோர்ஸ்கி இலங்கைக்கு வருகை தருகின்றார் என்று இலங்கையின் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது போலந்து வெளியுறவு அமைச்சர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோரை சந்திக்கவுள்ளார். இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான நீண்டகால ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்துடன் அவர் கலந்துரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. போலந்து வெளியுறவு அமைச்சருடன் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் போலந்து குடியரசின் வெளியுறவு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளும் இலங்கைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.